இன்று கடலூருக்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் செல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் அப்பா என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்களைத்தான் பேனர்களைத்தான் தற்போது பார்த்து வருகின்றோம். வழி நெடுகிலும் பல்வேறு பேனர்களை கட்சிக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள். இருந்தபோதும் தன்னை அப்பா என்று செல்கின்ற போது அது ஒரு பெரும் பொறுப்பாக உணர்வதாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்த முதலமைச்சர் கூறியிருந்தார். அந்த வகையில் அதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் கிரண் இது தொடர்பான விவரங்களுடன் இணைப்பில். கிரண், உங்களது விவரம் விரிவாக. வணக்கம் கோபால். கடலூர் மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வருகை தர உள்ளார். அவர் திண்டிவனம் வழியாக சாலை மார்க்கமாக கடலூர் செல்வதால் அவரை வரவேற்கும் விதமாக அப்பா என்று குறிப்பிடும் மற்றும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என குறிப்பிட்டு வழிநெடுக்க திமுகவினர் பேனர்களை வைத்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வருகை தர உள்ளார். அவர் திண்டிவனம் வழியாக சாலை மார்க்கமாக கடலூர் செல்வதால் அவருக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க உள்ளனர். இந்த நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக திண்டிவனம் முழுவதும் அப்பா என்று குறிப்பிடப்பட்டு திமுகவினர் பேனர்களை ஒட்டியுள்ளனர். மேலும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என வழிநெடுக்கிலும் திமுகவினர் பேனர்களை வைத்துள்ளனர். மேலும் அவரை வரவேற்பதற்காக திண்டிவனம் முழுவதும் திமுக கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை திமுகவினர் வைக்கப்பட்டுள்ளது விழா கோலமாக காட்சி அளித்து வருகிறது. மேலும் தமிழக முதலமைச்சர் வருகையை ஒட்டி காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கனரக வாகனங்கள் திண்டிவனத்திற்கு உள்ளே செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். கோபால், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி கிரண்.